Children, today we are going to learn a new topic, that is blood pressure, which is a continuation of the last video. Okay, so in the last video we discussed about pumping action of heart and then heart. Then we also discussed about the blood vessels. Whereas in this video we are going to learn about blood pressure. So short form we use a term called BP. அப்படி என்னப்பா BP அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, for example, if you take a heart. Again, I'm just for your understanding, I'm using this kind of heart, but actually you should not draw this heart. In the next video I will tell you how to draw the structure of heart. Okay, so consider this as a heart, and we all know which is a auricle and ventricle. So usually when we hear the sound of heart, it is nothing but we can hear lup tup sound, lup tup. So this is the sound of heart இல்லையா? So in the lup டப்க்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ரீஜன் கான்ட்ராக்ட் ஆகும். வென்ட்ரிகுலர் ரீஜன் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ரிலாக்ஸ் ஆகும்போது தான் வி ஹியர் திஸ் லப் டப். ஸோ லப் அப்படின்னும் போது இந்த சவுண்ட் எப்போ கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட். And tub sound is produced when the heart gets relaxed. Okay, so contraction ஆகும் in the part, okay, the lower chamber. So lower chamber contract ஆகும்போது நமக்கு என்ன சவுண்ட் வருது? லப். ஸோ இப்படி சுருங்கும் போது லப்னு சவுண்டு. அகெயின் இந்த ventricular region ரிலாக்ஸ் ஆகும்போது we get tub, that is relaxed sound. Okay, so we get during contraction relaxation we get this lub tub sound. Okay, so this contraction and relaxation will be also used in another term, that is contraction will also be called as a systole and relaxation can be called as a diastole. இப்போ சிஸ்டோல்னா என்ன, டயஸ்டோல்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சிஸ்டோல்னா என்னது? கான்ட்ராக்ஷன். டயஸ்டோல்னா என்னது? ரிலாக்ஸேஷன். ஸோ ஹார்ட் எப்படி இருக்கும்? கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ லப் டப். ஸோ லப்னு சொல்லுமோ கான்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுமோ டப் சவுண்ட் வருது. ஸோ அது எங்கே நடக்கும்? வென்ட்ரிகுலர் ரீஜனில் நடக்கும். ஓகே, அதுவும் வென்ட்ரிகுலர் ரீஜனில் பிளட்டு ஆர்டரிக்குள்ளே நுழையும் பொழுது இந்த லப் டப் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கும் இந்த பிளட் ப்ரெஷருக்கும் என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the blood pressure is nothing but the pressure of blood that moves against the wall of blood vessels. For example, consider this as a blood vessels. இந்த பிளட் வெசல்ஸ்க்கு இப்போ ஹார்ட்லேருந்து ரத்தம் எங்கே வருது? பிளட் வெசல்ஸ்னால் ஒன்று நரம்புகள். ஓகே, அண்ட் வி ஆல் நோ வாட் ஆர் த 3 types ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு, ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ். இப்போது இந்த பிளட்டு இந்த வெசல்குள்ளே நுழைஞ்சு ஒரு பாடி பார்ட்டுக்கும் போக முடியும். ஓகே, ஸோ வென் த பிளட் என்டர்ஸ் இன்டு த வெசல்ஸ், ஸோ பிளட் ஃபோர்ஸாக தான் இல்லை போகும், இது ஸ்லோவாக போகாது. ஸோ ஃபோர்ஸாக போகும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் இந்த வால் ஆஃப் blood vessels கிடைக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது பேர் தான் blood pressure. So what definition we will use? The pressure at which the blood is pumped against the wall of a vessel is called blood pressure. ஓகே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர்ன்றது நார்மலாக இருக்கும், சில பேருக்கு பிளட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து தான் ஹை பிபி இருக்கா லோ பிபி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so let us discuss about the meaning. See, I have written in a paper. Pressure at which the blood is pumped against the wall of vessel is called blood pressure. Okay, so இது தான் blood pressure கான actual definition. Okay, so இந்த blood pressure பார்த்தீங்கன்னா systole diastole குள்ள போகும்போது it gets different blood pressure range. ஓகே, ஸோ இது உள்ளே நுழையும் போது இப்போ பிளட்டு இந்த வென்ட்ரிகுலர் ரீஜனுக்குள்ளே நுழையும் போது ஒரு ப்ரெஷர் இருக்கும், வென்ட்ரிகுலர் ரீஜன் விட்டு வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதாவது கான்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும், ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் நடக்கும் போது, அதாவது கான்ட்ராக்ஷனுக்கு என்ன ஒரு டேர்ம் என்னது? சிஸ்டோல் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை we call it as systolic pressure, and diastole, that is ரிலாக்ஸேஷன் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை we call it as diastolic pressure. So let us discuss about the definition of systolic pressure and diastolic pressure. See, the pressure of blood inside the artery during ventricular systole or contraction phase is called phase அப்படின்னா step அப்படின்னு அர்த்தம்.
ஸோ கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் இஸ் கால் சிஸ்டோலிக் ப்ரெஷர். அப்போது எந்த அளவுக்கு ப்ரெஷரு கான்ட்ராக்ஷன் நடக்கும்பொழுது அந்த பிளட்டோடைய ப்ரெஷர் எந்த அளவுக்கு பிளட் வெசல்ஸ்குள்ளே போகுதோ தட் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர். தென் சேம் திங் பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. The pressure of blood in the artery. So எங்க போகுது blood? ஆர்டரிக்கு போகுது. எப்போ போகுது? During ventricular diastole, which is otherwise called as relaxation step, is called as diastolic pressure. Okay, so systolic pressure, diastolic pressure. So systolic pressure அப்படின்னு சொல்லும்போது there is a normal range given for you. Okay, so the normal systolic pressure is 120 mmHg. Okay, 120 mmHg. அதுவே நார்மல் டயஸ்டோலிக் ப்ரெஷர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 mmHg. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நார்மல் பிளட் ப்ரெஷர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 by 80 mmHg அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? we would have seen the machine which is called as sphygmomanometer. sphygmomanometer. ஓகே, ஸோ ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸ்பிக்மோமேனோமீட்டர்னா ஒன்றும் இல்லை, அந்த பிபி மிஷின் சொல்லிட்டு கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி கட்டிட்டு அந்த பம்ப் பண்ணுவாங்க இல்லப்பா, அதுக்கு பேர் தான் ஸ்பிக்மோமேனோமீட்டர். இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிப்பாங்க இல்லையா. ஸோ இதோடைய நார்மல் ரேஞ்ச் என்னது 120 by 80 mmHg அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இஃப் த ரேஞ்ச் இன்க்ரீசஸ் தேன் திஸ் நார்மல், இதுதான் நார்மல் ரேஞ்ச். ஓகேவா, சப்போஸ் இதை விட்டு தாண்டி இப்போ 137 by 90 அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் we will call them as a high blood pressure. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கா, ஹை பிபி இருக்குது. இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா we call it as low BP. okay, so this is the normal range, and when it increases we call it as high BP, when it decreases we call it as low BP. so high BP என்றதுக்கு high BP என்றதுக்கு we can also use a term called hypertension. so high BP is also called as hypertension, and it is caused by the constriction of arterioles. Constriction of arterioles, OLES. okay, constriction of arterioles. அதாவது இந்த ஹை பிபி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஆர்டீரியோல்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த பிளட் வெசல்ஸ் எப்போ ரொம்ப தடிஸ் ஆகுதோ, அது எப்போ தடிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when so much of fat or lipids get accumulated in that region. ஸோ எப்போ வந்து அதிக லெவலில் ஃபேட்டோ கொலஸ்ட்ராலோ இந்த இது குட்டி குட்டியாக தான் இருக்கும் இந்த ஆர்டீரியோல்ஸ் இல்லையா. இந்த ஆர்டீரியோல்ஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஆர்டீரியோல்ஸ் வச்சுக்கோங்களேன், இங்கே எல்லாமே ஃபேட் படிஞ்சிடும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேட் படிக்கும். ஸோ இட் கேன் பி அ ஃபேட் ஆர் கொலஸ்ட்ரால். ஓகே, ஸோ இந்த மாதிரி திக்காக ஃபேட் ஆர் கொலஸ்ட்ரால் வரும்போது இப்போ இருக்கிற வித்தை விட இப்போ வித்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து when a blood moves through this arterioles, automatically the pressure increases. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் இந்த குட்டி டியூப்பில் ஹெவி பிளட் ப்ரெஷர் போகும்போது இந்த டியூப் சில சமயம் ரப்சர் ஆகிடும். ரப்சர் இஸ் நத்திங் பட் பிரேக் ஆகி உடையவும் செய்யலாம். okay, so high BP is also known as hypertension, and it is caused by the constriction of arterioles. okay, so when it continuously done, then it automatically leads to the rupture of artery. so இந்த artery rupture ஆனா என்ன ஆயிடும், இதில் இருக்கக்கூடிய bloods வெளில வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இருக்க blood என்ன ஆகும், ரப்சர் ஆகும்போது it will comes out, which is called as internal bleeding. அதாவது உடம்புக்குள்ளேயே ரத்தம் கசியறது. okay, so I hope you have understood about the blood pressure.